வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு பாட்டை பத்தியும் எனக்கு பிடித்த நான் ரொம்ப வியந்து போன பாடல்களை பத்தியும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சமீபத்தில் அதே போல கங்கை அமரன் சார் எழுதின உறவுகள் தொடர்கதை பாட்டை பத்தி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினீங்க. அது ரொம்ப அற்புதமான பாட்டு தான் அது. கேஜே ஜேசுதாஸ் சாருடைய குரலாக இருக்கட்டும், கங்கை அமரன் சாருடைய வரிகளாக இருக்கட்டும், இசைஞானி இளையராஜாவுடைய மியூசிக்கு எல்லாமே கொண்டு போட்டோம். அதில் நடித்த சிவச்சந்திரன், ஸ்ரீபிரியா அவ்வளவு பிரமாதமாக அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வாழ்வெல்லாம் பாட்டு இந்த பகுதியில் ஒரு அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற பாட்டு கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னு நான் சொல்லட்டுமா? கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினாக்க தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படிங்கிற பாட்டை நான் சொல்லுவேன்னு நினைப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ பண்ணும். பாலச்சந்தர் சாருக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும் இந்த சமூகத்தின் மேலே இருக்கிற விமர்சனமாக தான் நான் பார்ப்பேன். பொதுவாக பாலச்சந்தர் சார் படத்துக்கு பாட்டு எழுதுறத போல ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லை. அவர் அந்த கதையினுடைய சாராம்சத்தை அதுக்குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாரு அப்படின்றலாம் கண்ணதாசன் அவர்கள் பேட்டியிலேயே குறிப்பிட்டிருக்கார். இந்த அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்தையும் கவிதா அப்படிங்கிற சுஜாதாவுடைய கதாபாத்திரத்தையும் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த படத்தில் சுஜாதாவுக்கு இந்த பாட்டு இல்லை, ஃபடாஃபட் ஜெயலட்சுமிக்கு தான் இந்த பாட்டு. ஃபடாஃபட் அப்படின்னு பேரே தனக்கு அவங்களுடைய ஜெயலட்சுமிங்கிற பேருக்கு முன்னாடி ஃபட்டாஃபட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருவதற்கு காரணமாக இருந்த படம் தான் இந்த அவள் ஒரு தொடர்கதையில் அவங்களுடைய கதாபாத்திரம். ஃபடாஃபட் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஃபடாஃபட் அப்படின்னு அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. கண்ணதாசன் அவர்கள் எழுதிய மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் இசையமைத்த அந்த பாட்டை எல்லாரீஸ்வரி அம்மாவுடைய குரலில் கேட்கும்போது ஒளேர்னு அரைகிற மாதிரி இருக்கும் அந்த வரிகள் எல்லாமே. அந்த கதைப்படி அந்த கேரக்டர் ஒரு நவநாகரீக பெண்மணி, சுஜாதாவுடைய கதாபாத்திரத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். சுஜாதா தன்னை யாராவது ஒருத்தங்க உத்து பார்த்தாலே எரிச்சிடுற ஒரு கேரக்டர்னாக்க, இருந்தாலும் ஜொல்லு விடுகிற ஆண்களை ரசிக்கிற, அந்த ஜொல்லு விடுகிற ஆண்களிடமே பயணிக்கிற அளவுக்கு ஒரு தைரியமும் ஒரு கூச்சமும் இல்லாத ஒரு பெண்ணாத்தான் அந்த கேரக்டர் படைக்கப்பட்டிருக்கும். அதுதான் அந்த கேரக்டரைசேஷன் தான் பாலச்சந்தர் சாருடைய டச். அப்படி ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற நவநாகரிக யுகம்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் வேறு விதமான உலகத்தை இன்னைக்கு நமக்கு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அதை 70களிலேயே பாலச்சந்தர் சார் கதாபாத்திரமாக பண்ணியிருப்பார் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி கேரக்டர் மூலமாக. பாட்டு இந்த பாட்டு, அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம், அந்த பாட்டு. அதில் பாருங்க, பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும் கவலை, சொந்தம் என்பது சண்டையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி. இதுதானே 70களுடைய மத்தியில தான் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குலைந்து தனி குடுத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. நீ சௌக்கியமா நான் சௌக்கியம்னு தள்ளி நின்று பார்க்கிற விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. அதனுடைய நீட்சியாகத்தான் சம்சார படத்துல விசு சார் குடும்பம் சேர்ந்துருச்சு ஆனால் தனித்தனியாவே வாழ்வோம்னு ஒரு முடிவெடுக்கிற மாதிரியான கிளைமேக்ஸை வைக்கிறார். அதற்கெல்லாம் அச்சாரம் போடுகிற விதமாக தான் ஃபடாஃபட்டினுடைய அந்த கதாபாத்திரம் இருக்கு. அதனால தான் அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கவலை, சொந்தம் என்பது சண்டையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி அப்படின்னு எழுதியிருக்காரு கண்ணதாசன். அதில் அவங்க சொல்றாங்க, எல்லாரீஸ்வரியினுடைய குரலை கேட்டுப்பாரு. செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா. தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாடுபட்டு இருந்தா பெண்ணுக்குன்னு இருக்கிற தேவையெல்லாம் யாரையா செய்வா? ஒரு மரச்செக்கு, அந்த செக்கில் ஏறிட்டாக்கா சிங்கப்பூர் போயிருவியா? நீ சுற்றி அங்கே தானே இருக்கணும். செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா.
கொக்கை பார்த்து கற்றுக்கொள்ளு வாழ்க்கை என்ன என்பதை. கொக்கை பார்த்து கற்றுக்கணும் வாழ்க்கை என்ற என்ன என்பது. கொத்தும் போது கொத்திக்கொண்டு போக வேண்டும் நல்லது. ஃபடாஃபட். எப்படி? இதே போல அடுத்தாப்புல கோடு போட்டு, இதை விட வரி சொல்லவே முடியாதுங்க. ராமாயணத்தை திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்லிட்டு போயிடுவார் கண்ணதாசன். கோடு போட்டு நிற்க சொன்னான், சீதை நிற்கவில்லையே. சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. கண்ணதாசனுடைய வரிகள் பாருங்க. கோடு ஒன்று போட்டு சொன்னான் நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டதல்லடி. கோடு வட்டம் இதெல்லாம் கடவுள் போடல. கொல்லும் போது கொள்ளு, தாண்டி செல்லும் போது செல்லடி. அடுத்தாப்புல காதல் போதை என்பதெல்லாம் காமதேவன் கட்டளை. காமதேவன் கட்டளைக்கு காதலர்கள் முத்திரை. பங்குனிக்கு பின்பு என்ன ஐயமின்றி சித்திரை. பங்குனிக்கு எடுத்தாப்புல என்ன சித்திரை தானே. இதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஐயம்னா இங்க பயம் கிடையாது, சந்தேகம். பங்குனிக்கு பின்பு என்ன ஐயமின்றி சித்திரை. பார்ப்பதெல்லாம் பார்க்க வேண்டும் பழமை ஒரு கண் திரை. அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கழகம். பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும் கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி. ஃபடாஃபட். எப்படிப்பட்ட பாட்டு பாருங்களேன். இந்த பாட்டை நான் கேட்கும் போதெல்லாம் எல்ஆர் ஈஸ்வரியனுடைய குரல் நம்மளை ஒரு மாதிரி கிறுகிறுக்க வச்சிடும். கண்ணதாசனுடைய வரிகள் ஒரு மாதிரி ஆக்கிடும். அந்த ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமியினுடைய அந்த கேரக்டரைசேஷன் பொலேர்னு அரைகிற மாதிரி இருக்கும். கண்ணதாசனுடைய இந்த வரிகளை போலவே வாழ்வெல்லாம் பாட்டு அப்படிங்கிற இதில் இந்த பாட்டு என்னை அடிக்கடி நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.